உங்களோட கவிதையை நீங்க எழுத தூண்டின சூழல் மற்றது ஏன் நீங்க வந்து எழுதினீங்க? நான் கவிதைகள் வந்து என்னுடைய டீனேஜ் வயசுல இருந்தே நான் எழுத துவங்கிட்டேன். கிட்டத்தட்ட என்னுடைய 11 வயசுல இருந்து நான் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வந்து நான் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நான் ஒரு பதிவுகளாக பதிவு செய்யறது வந்து கவிதைகள் மூலமாக தான் இருந்தது. அது நான் நினைக்கிறது என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அம்மா அவர்கள் வந்து நல்ல கவிதைகள், சிறுகதைகள் அதெல்லாம் நாட்டம் உரியவர்கள். அப்போ நான் சின்ன வயசுலேருந்தே வாசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ எந்த ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவங்களையும் நான் கவிதைகளாக தான் பதிவு செய்திருக்கேன். அதை நான் சில வழியில் சின்ன சின்ன துணுக்குகளாக எழுதுவேன். அப்போ என்னுடைய சகோதரிகளின் ஊக்கத்தால் அது பெரிய பெரிய கவிதைகளாக வந்திருக்கு. இப்போ உதாரணமாக சின்ன வயசில் நாங்கள் போராள இடம்பெயர்ந்து இந்தியன் ஆர்மி வந்த டைமில் நாங்கள் போராள இடம்பெயர்ந்து ஒரு புங்குதீவில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்போ எல்லாரும் குடும்பமாக இருப்போம். அப்போ அந்த வேளையில் நாங்கள் நிறைய காலம் அப்படியே இருந்து கொண்டிருப்போம். அப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன். ஏன்னா எங்களுக்கு அப்போ என்ன செய்யறேன்னு தெரியாது. டெய்லி காலை விடியும், நாங்கள் சாப்பிடுவோம், பின்னேரமாகும், அப்படியே எங்களோட வாழ்க்கை போய் கொண்டு இருந்தோம். அதில் ஒரு ப்ரொடக்டிவிட்டியில் போர் நடந்து கொண்டு இருக்குது, பயம். அப்போ அந்த டைமில் அந்த கிளி இட்ட முட்டை கூட முட்டையோட துவங்கி விட்டது. நாங்கள் வரும் வெற்றிலையும் பம்பளப்புகளோடையும், அதாவது வயசு போனாலும் வெற்றில போட்டு விட்டு அதை பற்றி போரை பற்றி அவே சீரியஸாக காய்ச்சி வந்துட்டோம். பட் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்படியே இருக்கிறோம், போர் நடந்து கொண்டு இருக்கு. அந்த மொத்தத்தில் கிளியிட்ட முட்டை கூட இப்போ முட்டை எடுத்து வாங்கிட்டுது. ஸ்டில் நாங்கள் அப்படியே இருக்கிறோம். அப்படியான அந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் கவிதைகள் மூலமாக பதிவு செய்து வந்திருக்கிறேன். இப்போ அதிலெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்போ நான் ஒன்றாலும் புக்கா வெளியிடணும்னு யோசிக்கல. பட் அந்த கவிதைகள் தொலைஞ்சு போகாமல் ஒரு பதிவு இருக்கணுமென்று ஒரு காரணத்துக்கான என்னுடைய அக்கா தான் அதை கவிதை புத்தகமாக வெளியிட்டவா. எனக்கு அது வெளியிடும் போது எனக்கு அது வேறு இடத்துலாம் வெளியிட்டவா. அப்போ புத்தகமாக தான் அது என் கையில் கிடைச்சது. அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்டாவது இப்போ ஒரு பதிவுகளாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவ தான். ஏன் இந்த இருப்பு? எத்தனை நாளைக்குத்தான் இந்த இருப்பு? வெற்றிலை சாற்றினால் முற்றத்தை அசிங்கப்படுத்தியபடி வெறும் சலசலப்பான வம்பளப்புகளுடன் வீடுகளின் உள்ளேயே அவநம்பிக்கையான இராஜாங்கம் நடத்தி கொண்டு ஆந்தையைப் போல பகலில் ஒடுங்கி இரவில் நடுங்கி, இவையெல்லாம் எதற்காக? பம்பு பேச்சுக்கள் சலித்து விட்டன. ஒரே கதையை எத்தனை தடவைதான் நண்ணுவது? முற்றத்து தென்னங்கன்றில் கிளியிட்ட முட்டை கூட முட்டையிடத் தொடங்கிவிட்டது. எதற்காக இந்த அர்த்தமற்ற இருப்பு? வீட்டோரத்தில் கரையான்கள் மாளிகை போல் பூற்றெழுப்பி விட்டன. புகாடுகளிலோ சிலந்திகளின் ஊஞ்சலாட்டம். இத்தனையுடன் அர்த்தமற்ற அவித்து போடலும் விழுங்கலும், தினம் தினம் காதல் விழும் சாவுகளை இறைமீட்டபடி, வெற்றிலை சாற்றை உமிழ்ந்தபடி, ஏன் இந்த இருப்பு? உங்களுக்கு என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்தது? அதோட நீங்க அதை ஃபாலோ பண்ணினீங்களா? இப்போ சின்ன வயசுல நான் கவிதை எழுதும் போது என்னுடைய சகோதரிகள், அம்மா அவர்கள் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா என்கரேஜ் பண்ண, நல்லா விமர்சனம் செய்வாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் கூட எனக்கு ஊக்கம் கொடுப்பினோம். என்னுடைய கவிதைகளை வாசித்து பெரும்பாலான விமர்சனங்கள் எனக்கு கவிதைகள் ஆழமாக இருக்கு, அவர்களுக்கு விளங்க முடியாமல் இருக்குன்னு தான் சொல்லுவார்கள். பிறகு என்னை பொறுத்தவரைக்கும் கவிதைன்றது எங்களுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு. அதை எல்லாரும் அதே அனுபவத்தை தான் தொடரணும்ன்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கு என்ன அனுபவங்கள் அதில் தோன்றுதோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அப்போ அதன்படி அவர்கள் ஒரு சில வழிகளில் அவர்களுக்கு நிறைய நல்லா பிடிச்சு சில கவிதைகள் அவர்களோட கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதால அவர்கள் நல்லா அதை என்ஜாய் பண்ணி வாசிக்கணும். சிலது அவர்களுக்கு விளங்காது. அப்போ என்னுடைய மீனிங் கேட்பேன், இது என்ன மீனிங்கில் நீங்கள் எழுதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பினோம். ஸோ எப்போவுமே என்னுடைய கவிதைகளில் ஒரு விமர்சனம் வந்து என்னுடைய கவிதைகள் டீப் அந்த டிரெக்டான மீனிங், சிம்பிள் கவிதைகளில் ஒரு டீப் மீனிங் இருக்குது. அப்போ அது அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அதே போல் நிறைய பத்திரிகைகளிலே ஆகர்ஷியான பேரில் அவர்கள் விமர்சிக்கும் போது அதை நல்ல வடிவாக தான் நல்லா நன்றாக இருக்கிறதாக விமர்சித்தார்கள். எழுத்தாளர்கள், எனக்கு தெரிஞ்ச எழுத்தாளர்கள் சட்டநாத், குணராஜ சார், நிறைய பேர் என்னுடைய கவிதைகள் பார்த்து
நல்ல விமர்சனங்கள் கொடுத்துருக்குறாங்க. புத்தகமாக வெளிவந்த பிறகு நான் உண்மையிலபடி அந்த புத்தகத்தை பெரிய வெளியீட்டு விழாவாகவோ அதனுடைய விமர்சனங்களாகவோ எனக்கு நான் செய்யவில்லை. அதனால அதனுடைய விமர்சனங்கள் எனக்கு அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியவில்லை. அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு நீங்க வந்து வேற தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கீங்களா அல்லது? நான் இப்போ பல்கலைக்கழக காலங்கள்லேயும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தேன். சின்ன சின்ன பதிவுகளை பதிவிட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய வேலை தொடங்கின பிறகு, நான் மருத்துவராக பணிபுரிய தொடங்கின பிறகு என்னுடைய நேர பற்றாக்குறை என்பதை விட அதற்குரிய அந்த பதிவுகளை பதிவுகளுக்குரிய ஒரு மனநிலை பெருசாக எனக்கு இருக்கவில்லை. அப்போ வேலை வீடு அப்படியே போய்விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அந்த அப்படியான கவிதைகள் சில நேரங்களில் அந்த கவிதைகள் தோன்றும், அதை எழுதுவதற்கு கூட நேரம் இருக்காமல் ஓடிக்கொண்டிருப்பேன். அப்புறம் அதுக்கு பிறகு இப்பொழுது நான் திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். அது எனக்கு என்னுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக வந்துட்டு இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ என்னுடைய முதிர்ச்சி காரணமாக என்னுடைய கவிதை எனக்கு தெரியுது. என்னுடைய கவிதைகளிலேயும் இந்த முதிர்ச்சி தன்மை தெரியுது. அப்போ நான் அப்போது பார்த்த உலகம் வித்தியாசம், இப்போ பார்த்த உலகம் வித்தியாசம். அது என்னுடைய கவிதைகள்லேயும் வெளிப்படுது. சோற்று பிடிகளை உருட்டித் தருகிறாள் அம்மா. 5 4 3 இப்போது 2 இனி 1 தொலைந்து போயின ஆரவாரமான சிரிப்பலைகள், தெற்கேயும் மேற்கேயுமாய் பறந்து போயின பறவைகள், மூளைக்கொன்றாய் கனமான மௌன புத்தகங்களுடன் நாம் இருவர், சுவர்கள் தோறும் முனகி பேசுகிறாள் அம்மா. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாததாகிவிட்டது கூடு. மீண்டும் ஒன்று கூடுதல் என்பது சாத்தியமானதல்ல. இன்பமும் குதூகலமும் தழைத்த பாலிய வாழ்க்கை பகிர்தல்களை நினைத்து நெடுமூச்செறுகின்றேன். தொலைந்து போன பருவங்களை எண்ணி ஏங்காதோர் யாருளர்? இப்போதும் ஏதும் பேசுதலற்ற பின்னிரவில் ஆன்மாவின் அடங்கிய துடிப்புடன் தனித்துள்ளேன். ஒருவேளை நான் வியக்கிறேன், இதுதான் நிரந்தரமானது போலும். இப்ப உங்களோட முந்திக்கும் இப்பைக்கும் என்ன சொல்ற தீம்ஸ்ல என்ன வித்தியாசம் இருக்கு? அனுபவ முதிர்ச்சி என்ற விட இது உங்களுக்கு என்ன சொல்றது குறிப்பா சொல்லக்கூடிய வித்தியாசங்கள்? நான் இருந்த சிறு வயது காலம் போர்க்காலம். ஸோ அந்த போர்க்காலத்தின் பதிவுகள் கூட அந்த தாக்கங்கள் எனக்கு நிறைய இருந்திருக்கு. அது எனக்கு கவிதைகளாக வரும். அதே நேரம் எனக்கு உள்ள அந்த பெண்ணியம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கவிதைகளால் அந்த நேரம் வந்திருக்கு. கவிதைகள் நிறைய பார்த்தீங்கன்னா கூட பெண்கள் சார்ந்த பெண்களின் பதிவாகத்தான் இருக்கும் அந்த புத்தகம், அந்த கவிதைகள். இப்பவும் அது அந்த தன்மை இருக்கு. ஆனால் இப்பொழுது என்னுடைய பார்வை வந்து இந்த பெண்ணியங்கள் போர்கள் என்று தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அது ஒரு முதிர்ச்சி தன்மை ஒன்று அதில் இருக்கு. அதாவது நான் அந்த இயற்கையோட இணைத்துக் கொள்கிற தன்மை, இயற்கையை ரசிக்கிற தன்மையோ எனக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஐ கனெக்ட் வித் நேச்சர். ஸோ அது மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இப்போ புதுசாக, அதாவது தியானங்கள் செய்யும் போது தோன்ற அந்த அனுபவங்கள். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட இட்ஸ் லைக் எ கனெக்ஷன் வித் நேச்சர். அப்படியான அனுபவங்கள் கூட என்னுடைய கவிதைகளை இப்போ வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசுல என்னுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தால் அதை நான் வெளிப்படுத்தினேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை நான் இப்போ வெளிப்படுத்துகிறேன். அதை வாசிக்கிற போது ஒருத்தருக்கு ஒரு விதமான உணர்வு, ஒவ்வொரு விதமாக அவர்கள் தங்களை அதோட நினைச்சு கொள்வாங்க. சார், அது புது நூல் முயற்சிகள் அப்படி இருக்கிறீங்களா? இப்போ நம்ம நூல், ஆமாம், நான் வந்து சில என்னுடைய கவிதைகள் வந்து சில வழிகளில் எனக்குள்ள இருந்து ஆங்கிலத்தில் சில கவிதைகள் எனக்கு தோன்றும். ஸோ நான் அப்படி நிறைய, அதாவது அன்பு காதல் என்றதை வச்சுக்கொண்டு நான் நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்ற உணர்வு வந்து இப்போ மனிதர்களுக்கிடையே அந்த காதல் என்றது தான் எல்லாருக்கும் தெரியும். பட் அதையும் தாண்டி ஒரு காதல் ஒன்று, அது வந்து எப்பவுமே இருக்கிற அந்த காதலை பற்றி நிறைய கவிதைகள் வந்ததில்லை. அது நான் எனக்கு வெளிப்படைக்க இங்கே ஆங்கிலத்தில் வெளிப்படுவதை நான் அதை எப்படியே தடை செய்யவோ மாற்றவோ விரும்பாதபடினால நான் ஆங்கிலத்திலேயே எழுதி கொண்டிருந்தேன். அப்போ அந்த கவிதைகள் ஒரு தொகுப்பாக வருகிறது. அதே போல நான் ஒரு இடம்பெயர்வுன்னு சொல்ல முடியாது. நான் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் போகும்போது எவ்வளவோ படித்து விட்டு நான் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு சேலஞ்சஸ், அந்த ஒரு
எனக்கு அது வந்து என்னுடைய ஆளுமே நிறைய மாற்றியது. நான் என்னை நானே ஊக்குவித்து என்னை நானே ஒரு புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போனேன். அதை நான் ஒரு புத்தகமாக எழுதினேன். ஆங்கிலத்தில் ஒரு புத்தகமாக அப்படி எம்பவரிங் யுவர் செல்ஃப். ஒரு உங்கள் புதிய இடத்துக்கு நீங்கள் போய்க்க பழைய இடத்துல இருக்கும்போது இல்லை ஒரு ஃபேமிலியை சரௌண்டிங்ஸ் உங்களை சுற்றி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளையோ உங்களுடைய சொல்ல கூட ஆசைகளோ உங்களுடைய பேஷன் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க ரொட்டீன் லைஃப்லயே இருப்பீங்க. உங்களோட பேஷனை நீங்க இப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்போஸ்ட் நியூ சிச்சுவேஷன்ல உங்களுக்கு திடீர்னு எனக்கு இதெல்லாம் ஒரு ஆசை இருந்தது நான் அதை செய்யாம விட்டமே என்ற ஒரு அந்த இதுல நான் எவ்வளவு எப்படி என்னுடைய புது இடத்துல அப்படி நான் என்ன சர்வைவ் பண்ணினேன் என்று வச்சுக்கொண்டு அதில் நான் நிறைய புத்தகங்கள் வாசித்தேன். அந்த நேரத்தில் நான் நிறைய புத்தகம் வாசிப்பேன் சின்ன வயசுலேருந்தே. அது நிறைய புத்தகங்கள் எனக்கு ஒரு ஆசான் மாதிரி இருந்து நான் அதை வச்சுக்கொண்டு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா புத்தகங்களும் தியரட்டிக்கலாக சொல்லி கொண்டு வருவேன். எனக்கு அதை ஒரு ப்ராக்டிக்கல் ஃபார்மில் கொண்டு வரணும். என்ன பிள்ளைகள் பெண்களோ மெயின்லி நான் கனெக்ட் பண்ணுறது பெண்கள். என்னுடைய அனுபவங்கள் பண்ணின அனுபவம் அதை நான் இன்னொருத்தருக்கு ஆணுக்கு திணிக்க முடியாது. அப்போ பெண்கள் அனுபவம் பெண்களுக்கு தனித்துவமான அனுபவம் இருக்கு. அப்ப பெண்கள் வந்து அதை வாசிச்சு அவர்களுக்குள்ள ஒரு அவர்களை அந்த தலைப்பு வந்து நான் குக்கூன் ட்ரீம்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு குடம்பி கனவுகள்னு நான் தமிழில் மொழிபெயர்க்க போகிறேன். குடம்பி கனவுகள் என்று சொல்லலாம். எல்லாரும் ஒரு குடம்பி பருவத்திலேருந்து வண்ணத்து பூச்சியை போகிறதுக்கு சில வேளைகளில் அந்த கனவுகளை தங்களுக்குள்ளேயே வச்சு குடம்பி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என்னை பொறுத்தவரை அந்த குடம்பி வாழ்க்கையிலேருந்து வண்ணத்து பூச்சியை அவர்கள் பறக்கணும். அதுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு சின்ன முயற்சியாக செய்யணும்ன்ற என்னுடைய ஆசை. இப்போ நான் அப்படி குடம்பி பருவத்திலேருந்து எப்படி வண்ணத்து பூச்சியை எனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ அதை நான் ஷேர் பண்றேன். இட்ஸ் லைக் என்னுடைய ஸ்டோரியை நான் ஷேர் பண்றேன். அப்படி ஒரு புத்தகம் இப்போ வருது. அது ஆங்கிலத்துல தான் அதுவும் அமைஞ்சிருக்கு. ஆனா அதை நான் தமிழ்லையும் வெளிவிடுவேன்.